வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது pgtrb காமர்ஸுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 20வது யூனிட்லேருந்து 9th பார்ட்டு வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 201. அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி the basis of charge is dash. A. Rent received. B. Gross annual value. C. Annual value. D. Municipal value. Income from house property la basis of charge வந்து annual value. C. Annual value ங்கிறது கரெக்டான ஆன்சர். 202. Foreign house properties income is taxable only in the case of dash. ஒரு ஃபாரினில் ஹவுஸ் வச்சுருக்காங்க, அதோட ரெண்டல் இன்கம் வருது, அது வந்து டாக்ஸபிள் யாருக்குன்னா ஏ நான் ரெசிடென்ட், பி நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட், சி ஆர்டினரிலி ரெசிடென்ட், டி நன் ஆஃப் த எபோவ். யாருக்குன்னா ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஃபாரின் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கம் வந்து இந்தியாவில் டாக்ஸபிள். அதனால் சி ஆர்டினரிலி ரெசிடெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 203. ஆனுவல் வேல்யூ இஸ் டிஃபைன்டு ஆஸ் பர் செக்ஷன். எங்கே ஆனுவல் வேல்யூ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை படிக்கும்போது பார்த்தோம், அது எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஏ 21 சப்ரூல் 1, பி 22 சப்ரூல் 1, சி 23 சப்ரூல் 1, டி 24 சப்ரூல் 1. ஆனுவல் வேல்யூங்கிறத சொல்லியிருக்கிற செக்ஷன் சி 23 சப்ரூல் 1ங்கிறது கரெக்டான ஆன்சர். 204. Which of the following is deductible from the annual value of house property? Annual value of house propertyல எந்த அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏ municipal taxes paid, பி municipal taxes paid by the owner, சி municipal taxes paid by the owner for the previous year, D. Municipal taxes paid by the owner during the previous year. அதனால் எதுனா டி municipal taxes paid by the owner during the previous yearங்கிறது கரெக்டான ஆன்சர். 205. The income from house property is taxable in the hands of the individual even if property is not registered in his name. எப்படின்னா, ஏ when the property has been transferred to spouse for inadequate consideration. சும்மா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது, ஆனால் கன்சிடரேஷனுங்கிறது 100 ரூபாய் 1000 ரூபான்னு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது. B. Where the property is transferred to a minor child for inadequate consideration. இது மாதிரி தன்னோட குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மைனர் சைல்டுக்கு. C. Where the individual holds on importable estate. D. All of the above. So the income from house property is taxable in the hands of the individual even if the property is not registered in his name. இந்த கிளாஸஸ் எல்லாம், இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் இண்டிவிஜுவலுக்கு டேக்ஸ் பண்ணுவாங்க. when the property அவரோட நேமில் ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் when the property has been transferred to spouse for inadequate consideration, அதே மாதிரி மைனர் சைல்டுக்கு inadequate consideration, அப்புறம் இண்டிவிஜுவல் ஹோல்ட்ஸ் ஆன் இம்போர்ட்டபிள் எஸ்டேட் வச்சுருந்தாலும் டி ஆல் ஆஃப் த எபோ. அதனால் டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 206. The following condition must be satisfied to charge the rental income under the head income of house property. A.
the property should be consist of any building or land. B, the assessee should be one of the property. C, the property should not be used by the owner for the purpose of a business or professional purpose. D, all of the above. The following conditions should be satisfied to charge the rental income under the head income from house property. இது எல்லாமே கரெக்டு தான். அதனால D, all of the above. 207. Mr. Ram owns a house property. He lent it to Lakshman at 10,000 per month. Lakshman sublet it to Maruti on monthly rent of 20,000 per month. Rental income of Ram is taxable under the head A, income from salary. B, income from other sources. C, income from house property. D, income from business. ராம் வந்து ஓனர் ப்ராப்பர்ட்டியோட அவர் வந்து லக்ஷ்மணுக்கு கொடுக்குறாரு. அந்த லக்ஷ்மண் வந்து சப்லெட்டுக்கு விடுறான், அதாவது மாருதிக்கு. இப்போது ராமோட அந்த ரெண்டல் இன்கம் வந்து எந்த ஹெட்டில் சார்ஜ் பண்ணுவாங்க? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அது அவரோட சொந்தமான ப்ராப்பர்ட்டி. அதனால் ராமோட அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது சி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. 208. Mr. Ram owns a house property. He lent it to Lakshman at rupees 10,000 per month. Lakshman sublet it to Mr. Maruti on a monthly rent of 20,000. Rental income of Lakshman is taxable under the head dash. இப்போது லக்ஷ்மன்கிறவர் ஒரு டெனண்ட்டாக வராரு. அவர் சப்லெட்டுக்கு இன்னொருத்தர்கிட்ட விட்டுறாரு. அந்த சப்லெட்டிட்டேந்து வரக்கூடிய அமௌண்ட்டு எப்படி எந்த ஹெட்டில் அவருக்கு இன்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க? அவருக்கு கண்டிப்பாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஏன்னா ஓனர் வந்து ராம். ஏ, இன்கம் ஃப்ரம் சேலரி. பி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். சி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ். இது வந்து சேலரியில் கண்டிப்பாக வராது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் கண்டிப்பாக வராது. அதனால் பி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 209. ஃபார் கிளைமிங் த டிடக்ஷன்ஸ் ஃபார் unrealized rent, the assessee must satisfy. இப்போ அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு அது வரல, ரெண்ட்டு வரல, அதுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ணணுன்னா எந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஏ, ரூல் 4. பி, செக்ஷன் 4. சி, ரூல் 4A. டி, செக்ஷன் 4A. இது வந்து ரூல் 4 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணினா அவர் டிடக்ஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ரெண்ட்டுக்கு கேட்கலாம். ஸோ ஏ, ரூல் 4ங்கிறது கரெக்டான ஆன்சர். 210. ரூல் 4 இன்க்ளூட்ஸ் என்னென்ன ரூல் 4ல் இருக்குது? ஏ, டெனன்சி மஸ்ட் பி போனஃபைடு, கரெக்டு, அதில் இருக்குது. B, the defaulting tenant has vacated or steps have been taken to vacate the house, இதுவும் அதில் இருக்குது. C, the defaulting tenant is not occupying any other property of the owner, அதுவும் அதில் இருக்குது. all of the above. இந்த அத்தனை கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா ரூல் 4 அவர் டிடக்ஷன் ஆஃப் அன்ரியலைஸ்டு ரெண்ட்டுக்கு டிடக்ஷன் கேட்கலாம். ஸோ டி, ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 211. The tax paid by the tenant is A, added to rent received. B, no adjustment. C, deducted from rent received. D, added to annual value. The tax paid by the tenantன்னு கொடுத்துருக்கு. ஓனராக இருந்தால் ரைட்டு, டெனண்ட்டு பே பண்ணியிருக்கான் அப்படின்னா பி, நோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 212. If the house remains vacant for the whole year, annual value will be dash. ஒரு வருஷம் ஃபுல்லாக ஹவுஸ் வந்து வேக்கண்ட்டாகவே இருந்தது, ரெண்டே வரலன்னா ஆனுவல் வேல்யூ எவ்வளவு? ஏ, ஈக்குவல் டு முனிசிபல் வேல்யூ.
B equal to fair rent, C nil, D none of the above. Nil தான் அது, C nilங்கிறது கரெக்டான ஆன்சர். 213, a sum equal to dash is allowed as a deduction from the annual value. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஆனுவல் வேல்யூலேருந்து சர்டைன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க டிடக்ஷன், அது எவ்வளவு? A 15, B 20%, C 25%, D 30%. D 30%ங்கிறது கரெக்டான ஆன்சர். 214, a sum equal to 30% is allowed as a deduction from the annual value as, அதுக்கு பேர் என்ன? A deduction, B standard deduction, C basic deduction, D none of the above. அதுக்கு பேர் B standard deductionங்கிறது கரெக்டான ஆன்சர். 215, interest on loan taken from for which all purposes are deductible from annual value. என்னென்னா எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் விச் ஆல் பர்பஸஸ், என்னென்ன பர்பஸ், பர்ச்சேஸுக்காக இருந்தாலும், ரிப்பேருக்காக இருந்தாலும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இருந்தாலும் எல்லாமே வந்து டிடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 216, டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் ஆனுவல் வேல்யூ இஸ் ஆஸ் பர் செக்ஷன். எந்த செக்ஷன் படி இந்த டிடக்ஷன், அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொன்னோம் இல்லையா 30%, அது எந்த செக்ஷன் படி வருது? A 22, B 24, C 26, D 24A. B 24ங்கிறது அந்த செக்ஷன் படி தான் வந்து டிடக்ஷனுங்கிறது வருது. B 24 கரெக்ட் ஆன்சர். 217, which of the following is not deductible from the annual value? எது வந்து டிடக்ஷனுக்கு வராது அப்படின்னு கேட்டிருக்கு. A இன்ட்ரெஸ்ட் ஆன் அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட், B இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரிப்பேர்ஸ், கண்டிப்பாக அந்த இது உண்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரிப்பேர்ஸுக்கு உண்டு. C இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கண்டிப்பாக அதுக்கும் உண்டு. நன் ஆஃப் த எபோவ். ஸோ ஏ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் போயிட்டால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நாட் டிடக்டபிள். 218, interest for pre-acquisition period is deductible in dash installment. அதாவது ப்ரீ இஎம்ஐன்னு ஒன்று சொல்லுவோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறது. A 3 இன்ஸ்டால்மெண்ட், B 4, C 5, D 7. அது வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட்டு ப்ரீ இஎம்ஐக்கு அலவுடு. C 5. 219, annual value of self occupied house is, ஆனுவல் வேல்யூ எப்படி டிட்டர்மின் பண்ணுறாங்க? செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டிடக்ஷன் அது இது ஒன்றும் கிடையாது. அதனால் ஆனுவல் வேல்யூங்கிறது கண்டிப்பாக இருக்காது. A ஈக்குவல் டு முனிசிபல் வேல்யூ, B ஈக்குவல் டு ஃபேர் ரெண்ட், C நில், D நன் ஆஃப் த எபோவ். நில் இருக்குது, அதுதான் கரெக்டான ஆன்சர். C நில் கரெக்ட் ஆன்சர். 220, from the amount of arrears of rent received, dash is allowed as deduction. எதா அரியர்ஸாக இருந்தாலும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிடக்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க? அதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். A 15%, B 20%, C 25%, D 30%. D 30%ங்கிறது கரெக்டான ஆன்சர். 221, the balance of unabsorbed loss from house property can be carried forward to a maximum of dash years. Unabsorbed இன்னும் அது இதில் காமிக்கலை, டிடக்ஷனில் காமிக்கலை. அதை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அன்அப்சார்ப்டு லாஸு அது எவ்வளோ வருஷம் கேரி ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிறது. A 6 years, B 7 years, C 5 years, D none of these. B 7 yearsங்கிறது கரெக்டான ஆன்சர். 222, rent from vacant plot of land is assessable under the head. இப்போ வேக்கண்ட் பிளாட்டு ஒரு இருக்குது, லேண்ட் இருக்குது, அதுக்கு ரெண்ட்டு வருது, அந்த எந்த ஹெட்டில் வரும் அப்படிங்கிறது. வீடு கட்டினாக்கா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் வெறும் லேண்டே வந்து
ரெண்ட்டுக்கு விட்றாங்கன்னாக்க அது எந்த ஹெட்டில் வரும்? ஏ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், சி இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், டி நன் ஆஃப் த எபோ. அது வந்து பி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ங்கிற ஹெட்டில் வரும். 223 subletting is accessible under the head. ஏற்கனவே இது படிச்சிருக்கோம். சப்லெட் பண்ணினோன்னாக்க இவன் ஓனர் கிடையாது, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போட முடியாது. ஸோ இது எந்த ஹெட்டில் வரும்? ஏ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், சி இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், டி நன் ஆஃப் த எபோ. இது வந்து பி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 224 in case of a disputed ownership, income from house property is chargeable in the hands of dash. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியே டிஸ்பியூட்டில் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுலேருந்து ரெண்ட்டு வருது, அந்த ரெண்ட்டு யாருக்கு போடணும்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னா ஏ ரெசிபியன்ட் ஆஃப் இன்கம், பி நாட் அசஸபிள், சி ஆல் ஓனர்ஸ், டி நன் ஆஃப் த எபோ. யார்கிட்டன்னா யார் அந்த ரெண்ட்டை கலெக்ட் பண்ணுறானோ, யாரோட அக்கௌண்ட்டில் வருதோ அவனுக்கு தான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அதை சேர்க்கணும். அதனால் ஏ ரெசிபியன்ட் ஆஃப் இன்கம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 225 வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்? இவ்வளோ ரெண்ட்டு வருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ முனிசிபல் வேல்யூ ஆஃப் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர், பி முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர், ஆர்னு போட்டுக்கோங்க. முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர், முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர், சி முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் சப்ஜெக்ட் டு ஸ்டாண்டர்டு ரெண்ட், டி நன் ஆஃப் தீஸ். அதனால் இது வந்து என்னென்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டுன்னா முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் சப்ஜெக்ட் டு ஸ்டாண்டர்டு ரெண்ட். ஸ்டாண்டர்டு ரெண்ட்டுக்கு மேலே போயிடக்கூடாது, அது சப்ஜெக்ட் டு ஸ்டாண்டர்டு ரெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த MCQ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Once again, thank you very much. All the best.